வணக்கம் நண்பர்களே. டெய்லி வீட்டு வாசல்ல உட்காந்து சூலேஸ் கட்டி தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்டேடிய வாசல்ல உட்காந்து சூலேஸ் கட்டுறதுக்கு காரணம் நம்ம விளாக்ல வாழ்க்கை திருப்பம் பயணம் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் பெரிய திருப்பத்தை நானும் பார்க்கல நண்பர்களே. நீங்களும் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் வேற இல்ல, நான் தான். என்னடா உன்னைய காரணமா சொல்றேன்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்க யோசனை கரெக்டா நண்பர்களே. நானும் வாழ்க்கை திருப்பம் பயணம் சொல்லி ஒரு 68 நாள் வீடியோ போட்டிருப்பேன். ஆனா அந்த 68 நாள் வீடியோ போட்டதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பெரிய ரோல் பிளேவா பிளே ஆகிட்டு இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சில 100க்கு 100% கத்துக்கலனாலுமே ஒரு 70% கத்துக்கிட்ட மாதிரி அவன் உள் மனசு சொல்லுது. அதனால் இந்த வீடியோல கத்துக்கிட்ட கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் நம்மளோட ஸ்போர்ட்ஸ்ல பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால் காலையிலே கிரவுண்டுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி அப்படியே கண்டிஷன்ல ஒர்க்ல இறங்கிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கெல்லாம் ஒரு 3 கிலோமீட்டர் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கா ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்திருந்தேன். இந்த ஜிம்முக்கு வராத காரணமே நம்ம சார் ஞாபகம் இங்க வந்தாலே ஹிட் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் ஜிம் சைடு வராமே இருந்தேன். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டே ஜிம் செஷன்னால லைட் வெயிட்ஸ் தான் யூஸ் பண்ண நண்பர்களே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெயிட்ஸ்ன்ற பேட்டை தொட்டு பாக்குறேன். அதனால லைட் வெயிட்ஸை போட்டு தட்டிட்டு அப்படியே போக போக அச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே ஜிம்மை முடிச்சுட்டு போகும்போது குட்டி குஞ்சன்ஸ் 4 பேர் லிஃப்ட் போட்டுருந்தாங்க. இங்க 2 பேர் தான் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல 2 கப்பீஸ் மீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து மதிய வேலையில ஒரு இனிமையான குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே எந்திரிச்சு போய் நம்மளும் ஒரு குளியில போட்டு ரிட்டன் கிளாஸ் கிளம்பும் போது நம்ம இரு நண்பர் வழி அனுப்ப வந்தாங்க. அவங்களையும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே அம்மா வீட்டுல கொண்டு போய் பாப்பா விடுற போது தான் 2 சப்பாத்தி இருக்கிறது நோட் பண்ணேன். அதை அப்படியே சட்டியோட தூக்கி வச்சு சாப்பிடும் போது தான் மொரப்பர்க்கன்னு சொல்லி ஒரு வேர்டு ஹிட் ஆச்சு. என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க அம்மா எப்பெல்லாம் சட்டியோட எடுத்து சாப்பிடணும் அப்பெல்லாம் மொரப்பர்க்க மாதிரி சாப்பிடாதான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மொரப்பர்க்கன்றதுக்கு மீனிங் தெரியல எனக்கு. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சாப்பாடுன்னு சொன்ன உடனே தான் ஒரு சேலஞ்ச் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம சமயத்துல ஒரு நண்பர்கிட்ட 6 பேலன்ஸ் சேலஞ்ச் வரை கட்டியிருந்தோம். அது எப்படா போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல பாப்பா எடுத்து வீல் சிப்ஸ் விட்டா நானும் வாயில போட்டு கருக்கு சாப்பிட. இன்னைக்கு டைம் இந்த காரணத்தினால் அப்படியே பொறுமையா ரேஸ் கோர்ஸ் போலான்னு சொல்லி பிளான போட்டு ரேஸ் கோர்ஸ் போய் இளையராஜா ஹிட்ஸ் பாட்டு துணையோட அப்படியே 2 லேப் நடந்துட்டு ரிட்டன் அம்மா வீட்டுக்கு வந்து பாப்பாவை கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு அதனால முடிச்சிட்டேன் நண்பர்களே. டாடா பை பை, நாளைக்கு பார்க்கலாம்.